வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் காலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தமது கடமையினை பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், மாவட்ட செயலரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக மாவட்ட செயலர் காணி, திட்டமிடல் பணிப்பாளர், உள்ளக கணக்காய்வாளர், நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளிட்ட பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எலிக்காய்ச்சல் நோய் ஏற்படக்கூடிய ஆபத்தில் உள்ள விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு அந்நோய்க்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: யாழ் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை 44 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தற்போது இக்காய்ச்சல் காரணமாக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையிலும் யாழ் போதனா மருத்துவமனையிலும் 32 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. நோயாளர்களிடமிருந்து கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் 2 எலி காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இக்காய்ச்சலை எலி காய்ச்சலாக கருதி சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை பருத்தித்துறை, கரவட்டி, சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பிரதேசத்தில் உள்ள மருத்துவமனைகளில் இந்நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கான மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் இவ்விடயம் சம்பந்தமாக சுகாதார மருத்துவ அதிகாரிகளால் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுவதுடன் பிரதேச செயலாளர்களின் உதவியுடன் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இவ்விடயம் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. எலிக்காய்ச்சல் நோய் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கு இலக்கானவர்களான விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு இந்நோய்க்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாய திணைக்களத்தின் பிரதேச மட்ட உத்தியோகத்தவர்களின் உதவியுடன் கிராம மட்டத்தில் விவசாயிகளுக்கு தடுப்பு மருந்துகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நோய் பரம்பலை ஆய்வு செய்யும் ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவில் இருந்து மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளதுடன் மருத்துவமனைகளிலும் சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்க உள்ளனர். இந்நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு தொகுதி மருந்துகள் சுகாதார அமைச்சின் மருத்துவ வழங்கல் பிரிவினரால் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை இதன்போது குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக வீதியின் பின்னதுவ மற்றும் இமதுவ பகுதிகளில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 12 மற்றும் 10 வயதுடைய பாடசாலை மாணவிகள் 2 உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதன்படி காரை ஓட்டிய தந்தைக்கு ஏற்பட்ட தூக்கம் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாத்தரை நுபே பகுதியை சேர்ந்த 12 வயதுடைய இசுரி ரதீசா மற்றும் அவரது சகோதரி 10 வயது சேனுலி தம்சரா மற்றும் அவரது பெற்றோருடன் சுகையினம் காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக நாரகேன்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நேற்று வந்துள்ளனர். சிகிச்சை முடிந்து மாத்தரை நோக்கி தெற்கு அதிவேக வீதி வழியாக காரில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் பயணித்த கார் பின்னதுவ மற்றும் இமதுவ பகுதிக்கு இடையில் இரவு 11 மணியளவில் முன்னால் சென்ற லொரியின் பின் பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது 10 வயது சிறுமி செனுலி தம்சரா தனது தாயாருடன் முன்பக்க இருக்கையில் பயணித்துள்ள நிலையில் 12 வயதுடைய இசுரி ரதீசா பின் இருக்கையில் பயணித்துள்ளார். விபத்தில் படுகாயம் அடைந்த தாய், தந்தை மற்றும் மகள் இருவரையும் வீதியில் பயணித்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இருப்பினும் 10 வயது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாகவும் 12 வயது சிறுமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காரும் பலத்த சேதம் அடைந்த நிலையில் உள்ளதுடன் உயிரிழந்த 2 சிறுமிகளும் மாத்தரை சுஜாத வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவிகள் எனவும் அவர்களது தாயார் மாத்தரை புனித தோமஸ் வித்தியாலயத்தில் ஆசிரியையும் தந்தை வர்த்தகர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்த 2 சிறுமிகளின் சடலங்களும் நேற்றைய தினம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஊத்துச்சேனை கிராமத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இக்கொலை சம்பவம் குடும்ப தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டவரின் மனைவியின் மற்றும் சகோதரனால் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எமது அரசாங்கத்தின் இந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அரசு ஊடக பிரதானிகளுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 7 தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர். பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர். வரலாற்றில் முதல் முறையாக இம்முறை நாட்டு மக்கள் 2 சந்தர்ப்பங்களின் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்கு உள்ளது. அத்துடன் தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தெரிவு செய்தனர் என்றும் அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டுக்குள் தவறு செய்கின்றவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. நாட்டுக்குள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்க போவதில்லை. அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் நாம் இருமுறை சிந்திக்க போவதில்லை. 7 தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்கு உள்ளான மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிக சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் தான் நிபந்தனைகள் இன்றி அர்ப்பணிப்பதாகவும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேசிய தலைநகரில் அமைந்துள்ள 3 பாடசாலைகளுக்கு இன்று மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹைலாஸின் கிழக்கில் உள்ள டெல்லி பப்ளிக் பாடசாலை, மயூர் விஹாரில் உள்ள செல்வான் பப்ளிக் பாடசாலை மற்றும் கேம்பிரிட்ஜ் பாடசாலை ஆகியவற்றுக்கே வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளன. அதிகாலை 4:30 மணிக்கு முதல் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து டெல்லி போலீசார் மற்றும் டெல்லி தீயணைப்பு படையினர் குழு விசாரணைக்காக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். விசாரணையில் சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் எதுவும் மீட்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்த வார தொடக்கத்தில் ஆர்கேபுரத்தில் உள்ள டெல்லி பப்ளிக் பாடசாலை மற்றும் பஸ்ஸிம் விகாரில் உள்ள ஜிடி கோயங்கா பப்ளிக் பாடசாலை உட்பட டெல்லியில் உள்ள 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது எனினும் அவை அனைத்தும் போலி மிரட்டல் செய்திகள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அடுத்த மாதம் பதவி விலக உள்ள நிலையில் அவர் ஒரே நாளில் சுமார் 1500 பேரின் தண்டனைகளை குறைத்துள்ளதுடன் 19 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கி இருக்கின்றார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அதன்படி கொரோனா பரவல் அதிகரித்த போது வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1500 தண்டனை கைதிகளின் தண்டனை குறைக்கப்படுவதுடன் வன்முறையற்ற குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட 39 நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் அதிக நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் செய்த தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்து சமூகத்தில் மீண்டும் ஒன்றிணைவதற்காக விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு மன்னிப்புகளும் தண்டனை குறைப்புகளும் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். லங்கா T10 சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டியில் காலி மார்வெல்ஸ் அணியின் உரிமையாளரான இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உரிமையாளரை நிர்ணயித்தல் அணுகுமுறையின் குற்றச்சாட்டை அடுத்து இலங்கையின் விளையாட்டு போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆட்ட நிர்ணய சதி தொடர்பான குற்றச்சாட்டுக்காக விளையாட்டு குற்றங்களை தடுக்கும் இலங்கையின் விசேட போலீஸ் பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆட்ட நிர்ணயம் தொடர்பான சந்தேகத்திற்கு இடமான சலுகையுடன் அணுகப்பட்டதாக கூறி வெளிநாட்டு வீரர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைவாக இக்கைது இடம்பெற்றுள்ளது. தொடக்க லங்கா T10 போட்டியில் நேர்மை குறித்து கவலைகளை எழுப்பிய இந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் தற்சமயம் விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.